என்னை ரொம்பவும் பாதிச்ச ஒரு விஷயம் இதுதான். நம்ம எந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். 2K அப்படின்ற ஒரு உலகம் அதுல வாழ்ந்துட்டு இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மொபைல் ஃபோன் வந்துருச்சு. ஏஐ அப்படின்ற ஒரு அபூர்வமான ஒரு கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஃபாஸ்டா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி என்னை ரொம்பவுமே எனக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு. வேற எதுவும் இல்லைங்க. ரித்தன்யா அப்படின்ற அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் தான் என்னை ரொம்பவும் கஷ்டப்படுத்திருச்சு. இதுல என்ன ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன்னா, என் மனசை திறந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பொண்ணு எதனால செத்துருக்கும்னு நீங்க எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த 2K கிட்ஸ் காலத்துல எல்லா பொண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா தைரியமா எல்லாத்தையும் எதிர்கொள்றாங்க. இந்த 2K கிட்ஸ்ல பெண்களுக்கு மாப்பிள்ளை ஈஸியா கிடைக்குது. ஆனா மாப்பிள்ளைக்கு தான் பெண்கள் ஈஸியா கிடைக்கிறதில்ல. ஆனா 90களில் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைக்கு பெண்கள் ஈஸியா கிடைக்கும். ஆனா பெண்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. ஆனா இந்த காலகட்டத்தில அப்படி இல்லைங்க. டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு உலகத்துல, இப்போ இந்த பொண்ண ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி, அவங்க அப்பா ஒரு 3,00,00,000 செலவுல அந்த பொண்ணுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. 300 பவுன் நகை. யாருங்க 300 பவுன் நகை போடுவா? எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு செஞ்சு, ஒரு ரூ. 70,00,000 கார் வாங்கி, அந்த கார்ல அந்த பொண்ண வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. "போயிட்டு வாம்மா, சந்தோஷமா இரு."